ஒருவன் ஆபத்தின் விளிம்பிலே, மரணத்தின் விளிம்பிலே, தேவ பிள்ளையே, மரணம் 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 வாழ்க்கையிலே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கடைசி தருணத்தில் நின்று கொண்டிருக்கலாம். ஓ ராமா சியாந்தாரா கடாதாராபா சியாந்தாராபா. கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இடைபட வந்திருக்கிறார். அவர் ஆவலோடு கூட தன் கரத்தை விரித்து உனக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறார். ஷாபாலா ஹந்தா கடதலா ரியாந்தரபோ சிகரதலரபா லேபோ சியாந்தலா கடபோ ரியாந்தலரபா. உனக்கான நன்மைகள், உனக்கான வாசல்கள், உனக்கான கிருபைகளை ஆமென் தேவன் தருவதற்கு, திறப்பதற்கு, ஆமென் கொண்டு வருவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இந்த ஜெப நேரத்தில் அவர் இருக்கிறார். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை ஆபத்து காலங்களா இருக்கலாம். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை ஆமென் ஹalleluya தேவ பிள்ளை கண்ணீரின் வாழ்க்கையா இருக்கலாம். தேவை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். பிள்ளையின் திருமண வாழ்க்கை, திருமணமே நடக்கல, குடும்பம் நடத்த முடியல, பொருளாதார நெருக்கடி. இன்று இயேசு கிறிஸ்து உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த கடன் என்கிற அந்த காரியங்களை மாற்றுகிறார். கடன் என்கிற காரியத்தில் சிக்கி நீ அந்த ஆபத்தில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாயா? 20 லட்சம் கடன், 50 லட்சம் கடன், 1 கோடி ரூபாய் கடன், பல கோடி ரூபாய் கடன், பிசினஸ் லாஸ், வேலை இழந்து போயிட்டேன், என் குடும்பத்தில் எல்லாவற்றையும் நான் இழந்து போயிட்டேன், நிலங்கள், எல்லா சொத்து, எல்லா காரியங்கள் இழந்து போயிட்டேன், என்ன செய்வதென்று நிர்பந்தமான சூழ்நிலையில இருக்கிறாயா? ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறாயா? இயேசுவே சொல்லி கூப்பிடு. உனக்காய் அவர் இறங்குகிறார். தேவனே, ஓ கடன் பாரத்தோடு பிரச்சனைகளோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் இறங்கும். ஜீசஸ் நேம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே உம்மை துதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஹalleluya. மகிமையானவரே, உங்க மகிமையப்பா, உம்முடைய பிரசன்னம் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. எங்களை ஒருமனப்படுத்துகிற எங்கள் சிந்தைகளை, எங்கள் எண்ணங்களை, எங்கள் இருதயங்கள் எல்லாவற்றையும் ஒருமனப்படுத்துகிற தேவ பிரசன்னமே, இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே வெளிப்படட்டும். கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவி. உம்முடைய வேதம் சொல்லுகிறபடி உம் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலையும் நீர் இறங்கி வருவீரையா. ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தில் தகப்பனை ஸ்தோத்திரம். இயேசுவே, என்று நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதே எங்களுக்காக நீர் இறங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏனென்றால் தகப்பனே என்று சொல்லி, அப்பா என்று சொல்லி நாங்கள் உம்மை கூப்பிடும் போது தகப்பன் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா என்று சொல்லி கூப்பிடும் போது தூரத்தில் நின்று கை அசைத்து விட்டு போகிறவராயிருக்க மாட்டார். அப்பா என்று சொல்லி கூப்பிடும் போது பிள்ளை தன்னை கூப்பிடுகிறான் என்று சொல்லி ஓடி வந்து என் மகனே என்று சொல்லி அரவணைத்து கட்டி அணைத்து முத்தங்களை கொடுத்து தன் பாசத்தை காண்பித்து தன் பிரசன்னத்தை உணர்த்தி ஆண்டவரே ஒரு தைரியத்தை கொடுத்து தகப்பனே என்ன வேண்டும் என்றாலும் தன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து என்ன காரியத்தை தன் பிள்ளைகளுக்காக செய்து கொடுத்து பிள்ளைகளுக்காகவே ஆண்டவரே தகப்பன் இருக்கிறதை போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெப நேரத்தில் உம்மை நாங்கள் அப்பா என்று நாங்கள் அழைக்கிறோம். அப்பா என்று அழைக்கிறோம். இயேசுவே அப்பா என்று அழைக்கிறோம். எங்கள் அருகிலே வந்து ஆண்டவரே எங்களை கட்டி அணைத்து எங்களை அரவணைத்து ஆண்டவரே முத்தங்கள் கொடுத்து பாசத்தை ஆண்டவரை பொழிந்து எங்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாவற்றையும் நீ செய்து கொடுத்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றிகள் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர வழிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, இந்த ஜெப நேரத்தில் இந்த
ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆடியோ ஜெபத்தின் மூலமாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே இணைந்து ஒரு விசை நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை வேணும். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வேணும். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஒரு மிக பெரிதான ஒரு நோக்கத்தோடு, மிக பெரிதான ஒரு தரிசனத்தோடு, மிக பெரிதான ஒரு தேவ கிருபையோடு நாம் இந்த நாளிலே இணைந்து ஜெபிக்க போகிறோம். வல்லமையில நிறைந்து ஜெபிக்க போகிறோம். அவருடைய கிருபையில நினைந்து ஜெபிக்க போகிறோம். தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார், ஜெபிக்க பலன் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையிலே எனக்கு அருமையானவர்களே, ஹல்லேலூயா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில இன்று தேவன் அற்புதம் செய்யும்படிக்கு விரும்புகிறார். இன்று உனக்கு அற்புதம் செய்யும்படிக்கு விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற கடன், உன் வாழ்க்கையில் இருக்கிற நோய், உன் குடும்பத்தில் இருக்கிற வேதனை இன்றே தேவன் முடிவுக்கு கொண்டு வரும்படிக்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லி, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்றைக்கு உன் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உன் ஆத்துமா விடுதலையாக போகிறது. நீ விடுதலையாக போகிறாய், நீ ரட்சிக்கப்பட போகிறாய். இன்றே நீ ரட்சிக்கப்பட போகிறாய். இன்றே விடுதலையாக போகிறாய். இன்றே உன் வாழ்க்கை மாற போகிறது. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையிலே வந்து அவர் உன்னை விடுவித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கருமையான தேவ பிள்ளையே, என்னோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. வாயை திறந்து இயேசுவே என்று சொல்லி நீ கூப்பிட ஆரம்பிப்பாயா? இயேசுவே என்று சொல்லி கூப்பிடு. கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்திற்கு இந்த தேவன் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது, இன்றே இரட்சணியத்தின் நாள், இன்றே உன் விடுதலையின் நாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஜெபத்தை தள்ளி விட்டுறாத. இந்த ஜெபத்தை கேட்க நீ மறந்துடாத, தவறி விடாத. நாளைக்கு கேட்டுக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்டுக்கலாம்னு போயிடாத. இரு தேவ சமூகத்துல கேட்டுக்கொண்டே இரு. ஓ ராமா சியாந்தாலா போரா கனவோ ரியாந்தாலா போசி கனவா. உன் வாழ்க்கையிலே உனக்குள்ளே ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். உங்களுக்குள்ளே தேவன் செய்ய விரும்புகிறார். உன் குடும்பத்துக்குள்ளே தேவன் ஒரு விடுதலை, அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். சத்துரு எவ்வளவு வேகமாய் உன்னை கெடுக்க, சத்துரு எவ்வளவு வேகமாய் உன்னை கெடுப்பதற்கு, சத்துரு எவ்வளவு வேகமாய் உன்னை விழத்தள்ளுவதற்கு தேவ பிள்ளையே எவ்வளவு வேகமாய் செயல்படுகிறானோ அதை காட்டிலும் வேகமாய் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னை விடுவிக்க வேண்டும், உனக்கு நன்மை செய்ய வேண்டும், உன்னை உயர்த்த வேண்டும், உன்னை மகிமைப்படுத்த வேண்டும், உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஷேகாதா கடதல ரபா கரபா லூபஹ ஷிகபதல ஹதினா கடரபா ஓராகபாஷி ஹந்தல போரியந்தல ரபோஷி அந்தரபா. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இயேசுவே எங்களை நிரப்புவதாக, உம்முடைய பலன் எங்களை நிரப்புவதாக, கிருபை எங்களை நிரப்புவதாக. ஓராகதல போஷி அந்தர கடதரா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஓ, இனி இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், என்னை கனப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, ஹல்லேலூயா. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை ஒருவேளை ஆபத்தின் காலங்களா இருக்கலாம். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை ஒருவேளை ஆபத்தின் விளிம்பிலே, மரணத்தின் விளிம்பிலே. தேவ பிள்ளையே, மரணம் 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 வாழ்க்கையிலே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கடைசி தருணத்தில் நின்று கொண்டிருக்கலாம்.
ஓ ராமா ஷியாந்தாரா கடாதாராபோ ஷியாந்தாராபா. கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இடைபட வந்திருக்கிறார். அவர் ஆவலோடு கூட தன் கரத்தை விரித்து உனக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறார். ஷாபலஹந்தா கடதலா ரியாந்தரபோ சிகரதலரபா லேபஹோ ஷியாந்தலா கடபோ ரியாந்தலரபா. உனக்கான நன்மைகள், உனக்கான வாசல்கள், உனக்கான கிருபைகளை ஆமென் தேவன் தருவதற்கு, திறப்பதற்கு, ஆமென் கொண்டு வருவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இந்த ஜெப நேரத்தில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை ஆபத்து காலங்களா இருக்கலாம். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை ஆமென் ஹல்லேலூயா தேவ பிள்ளை கண்ணீரின் வாழ்க்கையா இருக்கலாம். தேவை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். பிள்ளையின் திருமண வாழ்க்கை, திருமணமே நடக்கல, குடும்பம் நடத்த முடியல, பொருளாதார நெருக்கடி. இன்று இயேசு கிறிஸ்து உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த கடன் என்கிற அந்த காரியங்களை மாற்றுகிறார். கடன் என்கிற காரியத்தில் சிக்கி நீ அந்த ஆபத்தில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாயா? 20 லட்சம் கடன், 50 லட்சம் கடன், 1 கோடி ரூபாய் கடன், பல கோடி ரூபாய் கடன், பிசினஸ் லாஸ், வேலை இழந்து போயிட்டேன், என் குடும்பத்தில் எல்லாவற்றையும் நான் இழந்து போயிட்டேன், நிலங்கள், எல்லா சொத்து, எல்லா காரியங்கள் இழந்து போயிட்டேன், என்ன செய்வதென்று நிர்பந்தமான சூழ்நிலையில இருக்கிறாயா? ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறாயா? இயேசுவே சொல்லி கூப்பிடு. உனக்காய் அவர் இறங்குகிறார். தேவனே, ஓ கடன் பாரத்தோடு பிரச்சனைகளோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் இறங்கும். சகேயுக்கு அன்னைக்கு இறங்கி வந்தீரே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் இறங்குவீராக. எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா கடன் பாரங்கள், எல்லா ஆபத்தின் ஆண்டவரே வாழ்க்கைகள், ஆபத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் போல மாறிப்போ என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு அற்புதம் செய்யும்படிக்கு தேவன் இன்றைக்கு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, எரேமியா 33:3 வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இன்று தேவனுக்கு நீ கூப்பிடுவாய் என்றால் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் உனக்கு அறிவிக்க போகிறார். பெரிய காரியங்கள் உனக்கு செய்ய போகிறார். சின்ன காரியங்கள் அல்ல, சிறிய காரியங்கள் அல்ல, தேவன் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளும் மாறுகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே get out in the mighty name of Jesus. touch இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடும். ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. நீங்க தொட்டால் சுகமாவார்கள் ஆண்டவரே. நீ தொட்டால் எல்லாம் மாறும். ஷேபாலா காதா காடாதா ரபா ரிகாமா ஷியாந்தாலா பௌரியாந்தரா பௌஷிகரபா தேபோஹோ ஷியாந்தாலபா லேகமரஹதரா கரபா. நகர்மையான தேவ பிள்ளையே, இந்த ஜெப நேரத்தில் என்னோடு கூட இணைந்து ஒரு பாடலை கூட நீங்க பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை, ஆமென், இந்த துதி ஆராதனையை நம்ம ஏறெடுப்போமா? இந்த துதி ஆராதனை சாதாரணமானது அல்ல. இந்த ஆராதனை நேரம் சாதாரணமானது அல்ல. நீங்கள் கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறதை, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆமென் தடைகளை ஆமென் நிர்மூலமாகிறதை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடைகிறதை, கட்டுகள் எல்லாம் மாறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். என்னோடு இணைந்து இந்த பாடலை நீங்க பாடுவீர்களா? ஷிகபஹதகடதகடதலரபா ஓ ரபலஹஷேதெலெரபோ ஷபலகதலரபா ஷபலகதகடதலரபா ஷிகபலகதலரகடதலபோ. அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உன் வாழ்க்கையில இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, இனி எனக்கு என்று சொல்லி ஒன்றும் இல்லை என்று சொல்லி இருந்து கொண்டிருக்கிறாயா? அவருடைய கிருபை உனக்கா இன்னும் இருக்கிறது. ஜீவனை காட்டிலும் அவருடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. ஜீவனை காட்டிலும் மேலானது என்றால் தேவ பிள்ளையே, அவருடைய
கிருபைக்கு நிகராய் ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி தேவநாமத்தை உயர்த்துவோமா? Jesus தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து சொல்லுவோம், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கைகளை தட்டி உற்சாகமாய் என்னோடு இணைந்து பாடி தேவநாமத்தை நீ உயர்த்துவாயா? சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை உன்னை தொடர்ந்து சூழ்ந்து கொண்ட போது அவன் தாவீதின் தேவன் உனக்காய் இருக்கிறார். அவர் உனக்கு முன்பதாய் சென்று எல்லா விதமான கோலியாத்தை போன்ற பிரச்சனையா இருந்தாலும், சகல விதமான போராட்டங்கள், எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும், அதை உனக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியங்களாலும் அதை நிர்மூலமாக்குவார். சேபலகலனா சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் அடைக்கலமாய் இருக்கிறதப்பா, என் கோட்டையுமாய் இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய சத்தியம் என் பரீட்சையின் கேடகமாய் இருக்கிறது. நீரே என் நம்பிக்கையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம் அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே நமக்கு கோட்டையும் அரணுமாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, சத்திய வசனமா அவருடைய வசனம் நமக்கு பரீட்சையும் கேடகமாய் இருக்கிறது. அவரே இயேசு கிறிஸ்துவே நமக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார். உனக்கு வந்து உனக்கென்று சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு.
சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் நாடை காலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழாடை காலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் பள்ளில் இடராதபடி தங்கள் கரங்களிலே நீடுவார். தம் காலங்களில் ஹல்லேலூயா, எஸ் ஹல்லேலூயா. ஓ, உன் பாதம் பள்ளில் இடராதபடி தங்கள் கரங்களிலே நீடுவார். அவர் சட்டையின் கீழாடை காலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழாடை காலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழாடை காலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவின் நேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவரன். அருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவரன். அனுதினமும் பலி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் அவரது நாமத்தில் நம்மை காத்தாரே. கிருபையிதே தேவ கிருபையிதே. சொல்லலாம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரம் ஆண்டவரே இது நாள் வரை என்னை தாங்கி நடத்தினது. என்னோடு இணைந்து சொல் ஹல்லேலூயா. சேவலா ரங்கதோரோ லேபரா கடலரமஷே அந்தரா. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் இது நீ ஆனந்திக்கிற ஒரு நேரம், நீ சந்தோஷிக்கிற ஒரு நேரம், நீ சந்தோஷித்து ஆர்ப்பரிக்கிற ஒரு நேரம். ஏனென்றால் நீ பாடும்போது உனக்குள்ளே உன் குடும்பத்திற்குள்ளே ஓ சமாதானம் வருகிறது, ஓ அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. இருள் எல்லாம் விலகி போகும். சந்தோஷமாய் சொல்லுவையா ஓ ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாதை நோய் வந்த போது வேண்டல் கெட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். சொல்லுவோம் பாதை நோயும் வந்த போது வேண்டல் கெட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. சேர்ந்து சொல்லுவோம் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான்
வருகையில் என்பாராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். புது பலன் அடைந்திடுவாய், ஓ புது பலன் அடைந்திடுவாய். சேர்ந்து சொல்லுவா, புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். சேர்ந்து சொல்லுவமா, புது பலன் அடைந்திடுவாய். இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளையே, இது நாள் வரையும் பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தரின் வாழ்க்கையிலே ஒரு புதிய பலனை தருகிறார். Receive it in the name of Jesus. Oh rikama mama shedele rebahatara. Hallelujah. புது பலனை தருபவரே, புதிய பலத்தால, புதிய கிருபையால, புதிய அபிஷேகத்தால, புதிய வல்லமையால நிரப்பும் நிரப்பும் நிரப்புங்க ஆண்டவரே. ஷேகமலதரகதா. ஹalleluya. புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். சேர்ந்து சொல்லுவோம், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு புதிய பலத்தினால் என்னை கட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலே ஒரு புதிய பலன் இறங்கி வருவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுதே இறங்கட்டும். ஹalleluya. புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே புதிய பலத்தால் என்ன நிரப்புங்க. இன்றைக்கு அல்லவா நீங்க சொன்னீங்க எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி. நாளைக்கு இல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் அல்ல ஆண்டவரே, இன்று டுடே, இன்றே நீ அற்புதங்களை காண்பாய். இன்றைய உன் ரட்சணித்தின் நாள் என்று சொல்லி நீங்க சொன்னீரே ஆண்டவரே. இன்றைய எங்கள் ரட்சணித்தின் நாளாய் மாறட்டும் இயேசுவே என்று சொல்லி கேளுங்க அப்பா. இன்றே என் ரட்சணித்தின் நாளாய் மாறட்டும் என்று சொல்லி கேளுங்க ஆண்டவரே. ஒரு ராபா ஷிகாந்தரா ஷிகாந்தரா கதரபா உரைமா ஷிகாபல தூடாபரபா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் உங்கள் காயங்களை எல்லாவற்றையும் குணமாக்குவார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதி, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாத இன்மைகள் எல்லாவற்றையும் இன்றே அவன் தேவனுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்பு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவ செய்கைகள் எல்லாவற்றை விட்டுவிடு. சகையுவை இயேசு தேடி வரும்போது, சகையு தேவனை நோக்கி பார்த்தபோது, அவர் அருகிலே வந்தபோது தன்னைத்தான் உணர்ந்தார். தான் செய்த எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் ஒப்புக்கொண்டார். அதை விடுவதற்கு மனதாயிருந்தான். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுத்தான். அவன் குணமானான், ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, உன் வாழ்க்கையில நீ குணமாக வேண்டும் அப்படின்னா, உன் வாழ்க்கையில நீ சுகமாக வேண்டும் அப்படின்னா மனம் திரும்பு. ஆண்டவரே மனம் திரும்புகிறேன். ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே எனக்காக நீங்க மரித்தீர் அல்லவா, எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீர் அல்லவா, எனக்காக 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தீர் அல்லவா. ஆண்டவரே உங்க தழும்புகளால நாங்கள் சுகமானோம், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். வேதம் சொல்லுகிறது, அவர் தழும்புகளால நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லி.
சுகமானீர்கள். உங்க பலவீனங்கள் ஒன்றுமில்லை. நீ அறிக்கை பண்ணும்போது, மனம் திரும்பும் போது உன் சரீரத்துல இப்ப நான் செக் பண்ணி பாரு, செக் பண்ணி பாரு, செக் பண்ணி பாரு. சரீரத்துல பலவீனம் இல்லை, தரித்திரம் இல்லை. உன் குடும்பத்தில் இப்பொழுதே இன்றே அற்புதம் நடக்கிறது. உன்னை உயர்த்துகிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளையே, லூக்கா 1:37 சொல்லுகிறது, தேவனால் ஆமென் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னை உயர்த்துவதற்கு தேவனால் கூடும், உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு தேவனால் கூடும். உன்னால் எது முடியாது என்று சொல்லி நீ இருக்கிறாயோ அந்த காரியத்தை முடிய பண்ணுவதற்கு, தேவ பிள்ளை அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு, உனக்காய் செய்வதற்கு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ செய்ய முடியாது, உன்னால் கூடாது, மனுஷனால் கூடாததுதான். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். உன் வாழ்க்கையில் எல்லாம் கூடும், உன் வாழ்க்கையில் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவப்பிள்ளை எல்லாம் அவரால் ஆகும். அவர் சொல்ல நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட சிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில சகலவற்றையும் தலைகீழாய் உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு உன்னை உயர்த்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். தேவப்பிள்ளைய மார்க் 10ஆம் அதிகாரத்துல 46வது வசனத்துல ஆமென் 52வது வசனம் முடிய பார்க்கும்போது அங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பர்திமேயு என்கிற ஒரு குருடனை நம்ம பார்க்கிறோம். உதவியற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குருட்டு, ஆமென், குருட்டாட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கண் தெரியாத ஒரு வாழ்க்கை. யார் என்னை விடுதலையாக்குவார்கள், யார் எனக்காய் வருவார்கள் என்று காத்து கொண்டிருந்த போது இயேசு வந்தபோது, தேவ பிள்ளையே, அவன் வாய் சும்மா இருக்கவில்லை. இயேசுவே, தாவீதின் குமாரனே, இறங்கி இறங்கும் என்று சத்தம் உயர்த்தி கூப்பிட்டான். அவனுக்காய் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து ஹல்லேலூயா அவனுக்கு சுகம் கொடுத்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாய். நீ கூப்பிடு, இன்னும் கூப்பிடு. ஓ, நீ கூப்பிட்டு கொண்டே இரு. உனக்கு அற்புதம் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். Yes, yes. In the name of Jesus, touch in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். கண்கள் திறக்கப்படுவதாக, சப்பானிகள் எழும்பி நடப்பார்களாக, முடவர்கள் எழும்பி நடப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால. செவிடர்கள் எல்லாம் செவிட்டு, ஊமையின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும். செவிடர்கள் கேட்பார்களாக, ஊமையர்கள் பேசுவார்களாக. இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கட்டும். தேவன் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமா ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைய அற்புதத்தை நீ செய்ததற்காக, இந்த நாள் முடிவதற்குள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா பாவ கிரியைகள், சாப கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிந்து அக்கினிக்கு சுட்டரிக்கப்படுவதாக. கர்த்தாவே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் திண்டாட்டங்கள், குடும்பத்தில் ஆண்டவரே வேதனைகள், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே கணவனுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவரே மனைவியினுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குடும்பங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது. குடும்பங்களை ஒன்று சேர்ப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, சுகப்படுத்துவீராக. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவீராக. இந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் ஆண்டவரே அப்பா, இந்த நாள் முடிவதற்குள் இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதத்தை நீர் செய்திருப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.